தமிழக சமூக நலத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களிடம் சமூக நலத்துறை கமிஷனர் விரோதமாக நடந்து கொள்வதை கண்டித்து சென்னை சேப்பாக்கம் சமூக நல இயக்ககம் முன் 300க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இவர்கள் சமூக நலத்துறை கமிஷனருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தமிழ்நாடு சமூக நலத்துறையில் ஆணையராக பணிபுரியக்கூடிய திருமதி MP நிர்மலா IAS அவர்கள் கடந்த 7 மாத காலமாக தொடர்ச்சியாக 90% பெண்கள் பணிபுரியக்கூடிய இந்த துறையில் பெண்களை திட்டமிட்டு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளாக மாவட்டம் விட்டு மாவட்டம் மாற்றுவதும், அதை தட்டி கேட்கக்கூடிய சங்கத்துடைய மாநில தலைவர், பொதுச்செயலாளர் ஆகியோரை பணியிட மாற்றம் செய்வதும், தொடர்ந்து ஊழியர்களை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையை தன்னுடைய நடவடிக்கையாக மாற்றிக் கொண்டுள்ளார். ஊழியனுடைய பிரச்சனைகளை சங்கத் தலைவர்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் என இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், சமூக நலத்துறை பணியாளர்கள் இங்கு கூடியுள்ளோம். இந்த துறையில் உள்ள ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். இரவு நேர காவலர்கள், இளநிலை உதவியாளர்கள் ஆகியோருக்கு உரிய பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர்.